நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழக மக்களுக்கு சூப்பரான ஜாக்பாட் தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அது என்ன தகவல், யாருக்கான அறிவிப்பு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் வேலை வாய்ப்பில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை விரைவாக செயல்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அறிவிப்பு தங்களுக்கு கிடைக்கப் போகும் ஒரு இன்ப அதிர்ச்சி என்று பயனாளிகள் கருதுகின்றனர். கடந்த தேர்தல் வாக்குறுதியின் பொழுது டிகிரி படித்தவர்களுக்கு மாதம் 4000 ரூபாயும், டிப்ளமோ தகுதி உடையவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக தற்பொழுது இந்த புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் சுமார் 69,000 பேர் மாதந்தோறும் கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு 300 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை உதவித்தொகை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சருடைய புதிய உத்தரவின் மூலம் இந்த உதவித்தொகையானது கணிசமாக உயர்த்தப்பட்டு விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. சோ பாத்தீங்கன்னா தாவேக அரசு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டது போல வேலையில்லா பட்டதாரி இளைஞர்கள், அதாவது டிகிரி படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகையும், டிப்ளமோ படிச்சவங்களுக்கு 2500 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருந்தாரு. இந்நிலையில் இந்த உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை விரைவாக செயல்படுத்துமாறு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.